இது இவங்க எண்ணங்கள்ல மட்டும் பாசிட்டிவ் கிடையாதுங்க. ஒவ்வொரு செயலும் பாசிட்டிவ் இருக்குங்க. பசி எடுத்து சாப்பிட்டா நாம பாசிட்டிவா இருப்பாங்க. பசி எடுக்காம சாப்பிட்டா அன்னைக்கு ஃபுல்லா நெகட்டிவா இருப்பாங்க. உதட்ட மூடி சாப்பிட்டா பாசிட்டிவா இருப்பாங்க. சாப்பிடும்போது உதட்ட பிரிச்சு சாப்பிட்டா நெகட்டிவா இருப்பாங்க. படுக்கிறதுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அன்னைக்கு பாசிட்டிவா இருப்போம். குண்டு குண்டா முழுங்குனா நெகட்டிவா இருக்கும். பிடிச்ச உணவை சாப்பிட்டா பாசிட்டிவா இருக்கும். பிடிக்காத உணவை சாப்பிட்டா நெகட்டிவா இருப்பாங்க. நல்லா கவனிங்க. உங்க நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அத சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நல்லா இருப்பீங்க. உங்க நாக்குக்கு பிடிக்காத உணவு சாப்பிட்டாவே அன்னைக்கு நெகட்டிவா இருப்பாங்க. யாரெல்லாம் ஒரு 100 வயசு, 80 வயசு, 90 வயசு வாழ்றாங்களோ, உங்க வீட்ல தாத்தா, பாட்டி பாருங்க. இவங்கெல்லாம் அவங்க நாக்கு பிடிச்சா மட்டும் தான் சாப்பிடுறாங்க. இல்ல சாப்பிடவே மாட்டாங்க. ஆக்சுவலி நாக்குங்கிறது டாக்டருங்க. நமது உடம்பில் நல்லா கவனிங்க. நமது உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி இருக்கிறதோ, அந்த உறுப்புக்கு எந்த மருந்து வேணுமோ, அந்த மருந்து எந்த உணவில், எந்த காய்கறிகள், எந்த பழங்களில் இருக்கிறதோ, அந்த உணவு தான் நாக்கு விரும்பும். யாருக்கெல்லாம் புரதச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கோ, உங்களுக்கு சாம்பார் பிடிக்குங்க. பருப்பு சாம்பார் இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கையில ஊத்தி, நல்லா இருக்கு அப்படின்னு செஞ்சீங்கன்னாவே உங்க உடம்புல புரோட்டீன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் கால்சியம் கம்மியா இருக்கோ, நம்மள அறியாமயே என்ன பண்ணுவோம்னா, தயிர் வாங்கி வந்து சாப்பிடுவோம். தயிர் சாப்பாடு சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கும். யாரெல்லாம் ஆ நம்ம லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி இருக்குதோ, உங்களுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதான் அதுக்கு மருந்து. பித்தப்பையில கல் இருந்தா, உளுந்து வடை குடிக்கலாமாங்க. உளுந்து வடை தான் மருந்தாமா. நீங்க ஒரு பேக்கரிக்கு போறீங்க, உளுந்து வடை, பருப்பு வடை, பிரெட் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜின்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க உளுந்து வடை எடுத்து விரும்பி, எனக்கு வறுப்படைலாம் பிடிக்காதுங்கன்னு சாப்பிட்டா, உளுந்து வடை தான் பித்தப்பைக்கு மருந்து. யார் அதிகமா பேசுறாங்களோ, அவங்களுக்கு தோசை தாங்க பிடிக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். சில குழந்தைகளா இருக்கும். ஓவரா பேசிக்கிட்டே இருக்கும். அது பாருங்க எனக்கு தோசை வேணும், தோசை வேணும், தோசை வேணும்னு கேட்கும். தோசை சாப்பிட்டா தான் பேச முடியும். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் யாரெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ, அவங்க உணவு காரமா இருக்கணும், தோசை இருக்கணும். சோ இது வந்து இயற்கையா இருந்துங்க. நம்ம பெருசா ஒண்ணும் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க வேண்டாங்க. உங்கள் நாக்கு எதை விரும்புகிறதோ, அதை சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாம் பாசிட்டிவாக இருக்கிறோம். பிடிக்காத உணவை சாப்பிட்டால் வியாதி வருகிறது. அப்ப நம்மலாம் ஏன் நெகட்டிவா இருக்கிறோம்னா, நம்ம சாப்பிடுறதே பிடிக்காத உணவுங்க. ஒரு வீட்ல வந்து இதான் இருக்கும். நீங்க போய் வாங்கி வைப்பீங்க. பிடிக்காது. ஆனா என்ன பண்றோம்? பிடிக்குதோ, பிடிக்கலையோ சாப்பிடுறோம். அன்னைக்கு ஃபுல்லா நெகட்டிவா தாங்க இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப வந்து ஒரு சாப்பாடு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். குழம்பு ஊத்துறேன். எனக்கு குழம்பு பிடிக்கலையா, நான் ரசம் ஊத்துவேன். ரசம் பிடிக்கலையா, மோர், தயிர். இப்போ இந்த செகண்ட்ல என்ன பிடிக்குதோ, அது மட்டும் 3 தடவ வாங்குவேங்க. எது பிடிக்கலையோ நான் சாப்பிட மாட்டேங்க. இட்லி வைக்கிறீங்க. இங்க த த கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சுட்டீங்க. நான் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு பார்ப்பேன். எனக்கு சாம்பார் தான் புடிச்சிருக்குன்னா, அந்த 3, 4 இட்லியும் சாம்பார் மட்டுமே தொட்டு சாப்பிட்டுருவேன். மத்ததெல்லாம் தொட மாட்டேன். அன்னைக்கு நல்லா இருப்பேங்க நானு. ஒருவேள தேங்காய் சட்னி புடிச்சிருந்தா அத மட்டும் சாப்பிடுங்க. நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா, தட்டுல எத வச்சாலும் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கணும். எனக்கு பஃபட் தாங்க சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வேணுமோ போட்டு சாப்பிடணும். இப்ப விருந்தோம்பல் எடுத்து கொட்டிடுறாய்ங்க. இது என்ன ஒரு காமெடின்னா, 27 வருஷமா எப்படி சாப்பிடணும்னு சொல்ற என்னையே வீட்டுக்கு கூட்டிட்டு போயி, எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு உட்கார வச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு சாப்பிடுங்கங்கிறாங்க. நான் எத சொல்றேனோ, இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்லைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நான் கஷ்டப்படணுமா? ரொம்ப சிம்பிள்ங்க. பிடிச்ச உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடனே பிடிச்ச உணவ பிடிச்சத சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்கலாம்னு சொன்ன உடனே, ஒருத்தரு ஒரு கோட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க. எனக்கு இதான் பிடிக்குதுங்கிறாரு. அதனால இந்த சப்ஜெக்ட் பேசும்போது மட்டும் ஸ்டார் போட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன். இது நல்ல உணவுக்கு மட்டும் தான் பொருந்தும். உடனே குழந்தை என்ன சொல்லும்? என்னோட வீடியோ பார்த்துட்டு, வீரபாஸ்கர் சொல்லியிருக்காரு பிடிச்ச உணவு சாப்பிடுன்னு பீஸா வாங்கி கொடுன்னு கேட்கும். புரிஞ்சுக்குங்க. ஒரு உணவு கெட்டதுனாவே தொடக்கூடாதுங்க. அந்த சப்ஜெக்டே போகல. வீட்டில் சமைச்ச நல்ல உணவுகள்ல, உங்க நாக்குக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுற எல்லாருமே பாசிட்டிவ்ங்க. இனிமேல் உங்களுக்கு தேங்காய் சட்னி புடிச்சிருக்குன்னா, அத மட்டும் குண்டால வச்சு, ஒரு சின்ன கப்ல வச்சு, ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்டு நல்லா இருப்பீங்கங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த தேங்காய் சட்னி புடிச்சதுங்கிறதுக்காக,
2 இட்லி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறீங்க இல்லையா? அந்த பிடிக்காத இட்லி, அது நோய் உண்டு பண்ணுங்கிறேன். சாம்பார் பிடிச்சிருக்கா, குண்டான வச்சுக்கோ, சாம்பார் குடிச்சிருக்கேங்கிறேன். அதான் சார் நீங்க செஞ்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. கொஞ்சம் தாங்க சாப்பிடணும். ஆனா பிடிச்சது தாங்க சாப்பிடணும். அன்னைக்கு நம்ம பாசிட்டிவ். குடல்ல மழை இருந்தா நெகட்டிவ்ங்க. அதுக்கு பேதி போனா போதுங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா பேதி மருந்து, ஏதாவது ஒரு திருப்புலா சொல்லணும். இல்ல வந்து கடுக்கா பொடி, விளக்கெண்ணெய் எதையாவது சாப்பிட்டு குடல் இருக்கு இல்லைங்களா? குடல் சுத்தமாக இருந்தால் பாசிட்டிவா இருப்பேங்க. ஒரு படத்துல வடிவேல் சொல்றாரு, "அப்பா! இப்பதான் எனக்கு கண்ணே பளிச்சுன்னு தெரியுதுன்னு" சொல்ற மாரி, பல பேர் கண்ணே பளிச்சுன்னு தெரியலைங்க. ஏன்னா குடல்ல குப்பை இருக்கு. குடல் சுத்தமா இருந்தா பாசிட்டிவ்ங்க. குடல்ல குப்பை இருந்தா நெகட்டிவ்ங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா வேதிக்கு போயிரலாங்க. அவ்வளவுதாங்க பாசிட்டிவா மாறிருவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் தேவையில்லைங்க. விரதம் இருந்தா பாசிட்டிவ்ங்க. எப்பப்பலாம் விரதம் இருக்கிறோமோ, சாப்பாடு உள்ள போகலைன்னாதாங்க உடம்பு பாருங்க. இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த உடம்பு எப்படின்னா, நம்ம சாப்பாடு குடுக்க ஜீரணம் பண்ணிட்டே இருக்குங்க. நம்மளோட உடம்புடைய தத்துவம் என்னன்னா, சாப்பாடு வயிற்றில் இருக்கும் பொழுது, உடம்பு சுத்தம் செய்யும் வேலையை செய்யாது. குணப்படுத்தும் வேலையை செய்யாது. செல்லை புதிதாக மாத்த எந்த வேலையும் செய்யாதுங்க. ஜீரணம் பண்ற வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கும். இத முடிச்சுட்டு, அப்பாடா! ஃப்ரீயா இருக்கேன்னா தான் போயி, மலத்த வெளிய தள்ளும், யூரின வெளிய தள்ளும், செல்ல எல்லாம் புதுப்பிக்கும், எல்லா வேலையும் செய்யுங்க. ஆனா பல பேர் என்ன பண்றோம்னா, இந்த வயித்த எப்பவுமே பிஸியா வச்சுக்கிறோம். காலையில 8 மணிக்குங்க 8 இட்லி சாப்பிட்டு போவோம் ஆபீஸ்க்கு. என்ன கேட்டா மறுபடியும் பசி வர்றதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆகும். கணக்கு பிரகாரம். ஆனா 10 மணிக்கு போய் ஆபீஸ்ல உட்கார்ந்தோம்னா, 11 மணிக்கு ஒரு போண்டாவும், டீயும் வந்துரும். இது சண்டை வேற. "ஏய் சீனியர் 2 போண்டா வை" அப்படின்னு. நான் கேட்கிறேங்க, 8 மணிக்கு சாப்பிடுறோம் இல்லைங்களா? 11 மணிக்கு எதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னு தெரியலீங்க. அது எதுக்கு சாப்பிடுறோம்னு தெரியாம பப்ஸு, வடை, போண்டா சாப்பிட்டுர்றாங்க. டீய குடிச்சிடுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 11:30 மணிக்கு வந்துருவாருங்க. இப்ப என்ன தெரியுங்களா? 2 பேர் மீட் பண்ணா சாப்பிடணும். ரோட்ல 2 பேர் மீட் பண்ணிட்டு, "டேய் மச்சான் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு?" உடனே அடுத்த நிமிஷம் எங்கேயாவது பக்கத்துல பேக்கரி ஏதாவது இருக்கும். போய் நின்னுங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தாங்க அத பேசுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணா சாப்பிடணும்னு யாருங்க சொன்னா? சும்மா நின்னு பேசினா ஒத்துக்கிறது இல்லைங்க. வீட்டுக்குள்ள விருந்தாளி வந்தா சாப்பிடணும். புரிஞ்சுக்கங்க. நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் சோறு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஒர்க் ஆகுது. இப்ப என்ன பண்ணுது கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சுங்க. அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு நோய் வந்துச்சு. ஓவரா சாப்பிட்டு நோய் வருது. அப்ப எனக்கு போன் பண்ற எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, எத சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும்? அப்படின்னு பாருங்க, எத சாப்பிட்டா தான் குணமாகும்ன்னு கேட்கறாங்களே தவிர, நிறுத்தவே நான் சொல்லுவேன் நிறுத்துங்க குணமாகும்ன்னு சொல்லுவாங்க. ஏங்க ரொம்பலாம் இல்லைங்க. மாதம் ஒரு முறை. மாதம் ஒரு முறை 24 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாவே பாசிட்டிவ். நைட் 8 மணிக்கு சாப்பிடணுங்க. பக்காவா நைட் 8 மணிக்கு தாங்க சாப்பிடணும். 24 ஹவர்ஸ் எதையுமே சாப்பிடாம இருந்து, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். சில பேரு விரதம் இருக்கிறேங்க அப்படின்னு பார்த்தா, பால் மட்டும் குடிச்சுக்குவேன் அப்படிம்பாங்க. அது விரதமே கிடையாதுங்க. எப்பவுமே பால் குடிச்சாலே நீங்க சாப்பிட்டீங்க. என்ன கேட்டா வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். வேற எதுவும் வேற எதுவும் ஃபுட் சாப்பிடக்கூடாது. பிஸ்கட், வடை, போண்டா எதுவுமே சாப்பிடாம 24 ஹவர்ஸ் விரதம் இருந்தால் நாம் பாசிட்டிவாக மாறிவிடுவோம். காற்றோட்டமான இடத்தில் வசித்தால் பாசிட்டிவாக மாறுவோம். கொசுவத்தி பயன்படுத்தினால் நெகட்டிவ். கொசுவத்தி வாசம் உடம்புக்குள்ள போனாலே நெகட்டிவ்ங்க. இந்த கொசுவத்தி, ஆல் அவுட், குட் நைட், லிக்விட் ரிப்பலண்ட், ஓடோமாஸ் அவன் பாருங்க எவ்வளவு தெளிவா பேர் வச்சிருக்கான்னு. ஆல் அவுட் அப்படின்னு சொல்லி தான் விக்கிறான் அவன். ஏங்க நான் கேட்கிறேன் கொசுவத்தியில இருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் தானே? இப்ப கொசுக்கு விஷம்னா மனுஷனுக்கு விஷம் தானேங்க? பல பேர் ஏன் நெகட்டிவா இருக்கிறோம் நோய் வருதுன்னா, இரவு முழுவதும் அடைத்த அறையில் கொசுவத்தி பயன்படுத்தி தூங்கினால், சத்தியமா சொல்றேங்க, உருப்படவே முடியாது இந்த ஜென்மத்துல. நீங்க எங்க வேணா போங்க, எந்த டாக்டர் பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. உங்க உடம்புல நோய் எல்லாம் குணமே ஆகாது வாழ்க்கையில. நைட்டு ஃபுல்லா குப்பையில படுத்துட்டு, அந்த சுவாசத்த அப்ப யோசிச்சு பாருங்க. கெமிக்கல சுவாசிச்சுட்டு நல்லா இருக்க முடியாதுங்க. மனம், மனம் பாசிட்டிவா இருக்கணும்னா, அது 2 விஷயங்க. நல்லா கவனிங்க. பிடிச்ச செயலை செய்யணும். என்ன தோணுதோ பேசணும். இது 2 யார் பண்றீங்களோ நீங்க பாசிட்டிவ். நல்லா கவனிங்க. பிடித்த செயலை செய்யணும். பிடிக்காத செயலை செய்யக்கூடாது. என்ன தோணுதோ பேசணும். நீங்க தோன்றதுக்கும் பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தாவே நோய் வரும். ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்க மேனேஜர் வராரு.
ஏன் மூஞ்சி வந்து உருன்னு வச்சுன்னு கேட்கிறா. ஒரு சர்ன்னு தோணுது. உன்னாலதான்னு தோணும். ஒண்ணும் இல்ல சார் முடிச்சுங்க. புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? என்ன தோணுது பாருங்க. சில பேர் பாருங்க, குழந்தைகள்லாம் ஏன் அழகா இருக்காங்க? ஏன் நல்லா இருக்காங்க? ஏன் படுத்தா தூங்குறாங்க? ஏன் மலம் வருது? ஏன் யூரின் வருதுன்னா, என்ன தோணுதோ பேசுவாங்க. பெருசாக பெருசாக நம்மளோட மெயின் நெகட்டிவ் என்ன தெரியுங்களா? தோன்றத பேசுறதே இல்லைங்க. இவங்க தோன்றத பேசுங்க அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் நான் பேச சொல்லல. உடனே நேரா சொல்லிட்டீங்க இல்லையா? இதுக்கு நேரா வீட்டுக்கு போயிட்டு உடனே எனக்கு புடிக்கல. அப்படி சொல்ல சொல்லீங்க. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க. சொல்லும்பொழுது கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்கங்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ என்ன மன்னிச்சிரு. ஒண்ணும் எனக்கு பிடிக்கல. அப்படின்னா பொறுமையா சொல்லிரணுங்க. புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க ஒரு வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி போறேன். அவரு என்ன சொல்றாரு ஃப்ரெண்ட் சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு கேட்டாருங்க. நான் சொன்னேன் தக்காளி சாப்பாடு, சாரி லெமன் சாப்பாடும், தேங்காய் சட்னியும் செய்யுன்னு சொல்லிட்டேங்க. போய் பார்த்தா, அது 2 தவிர மத்த எல்லாமே இருக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா என்ன பண்ணுவோம்? சரி நண்பர் தானே, சொல்ல வேண்டாம்ன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். உள்ள நான் என்ன சொல்றேன்னா சொல்லுவேங்கிறேன். இங்க பாரு நான் என்ன கேட்டேனோ குடுக்க மாட்டேங்கிறேன். சத்தியமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இது நீ செஞ்சு குடுத்தேங்கிறதுக்காக, உனக்காக தான் நான் சாப்பிடுவேனே தவிர, எனக்கு மனசுக்கு விருப்பம் என்னுடைய நான் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் நான் பேசி, என்ன பண்றேன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த குமுறலை வெளிய சொல்லி நான் ஃப்ரீ ஆயிடுறேன். அவரையும் சரி பண்றேன். அதையும் கோவிச்சுக்காம பார்த்துக்கிறேன். அந்த இடத்துல புரிதல் ஏற்படுத்துறேங்கிறேன். இப்படி நான் எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க. பலவிதத்துடைய நோய்க்கு காரணமே மனசுக்குள்ள நெறைய இருக்கு. ஒரு படத்துல சொல்ற மாரி, "பெரியப்பா, மனசுக்குள்ள நெறைய இருக்கு பெரியப்பா. சொல்ல முடியல பெரியப்பான்னு" ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு. உண்மையிலேங்க நம்ம நெகட்டிவா இருக்கிற காரணமே, என்ன தோணுதோ யாருமே பேசுறதே இல்லைங்க. நீங்க வேணா பாருங்க. உங்க வீட்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கலாம் யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ, அவங்களுக்கு கெட்டவங்கன்னு இருப்பாங்க. அத விடுங்க. நீங்க நல்லவங்க தான் கெட்டவங்க ஓகே. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன தோணுதோ பேசி தூங்கிருவாங்க. நல்லவங்கலாம் என்னங்க பண்ணுவோம்? எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புலம்பிட்டு எல்லா நாளோட சுத்திட்டு இருப்போம். கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா இருப்பாங்கங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா இந்த தியான கிளாஸ், யோகா கிளாஸ் எல்லாம் நல்லவங்களுக்கு தான். கெட்டவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அவங்க நல்லாதாங்க இருப்பாங்க. யார பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. என்ன தோணுதோ பேசுங்க. நைட்டு உடனே நாயும் திட்டிருவாங்க. காலைல வந்துட்டு காப்பி குடுன்னு கேட்பாங்க. நமக்கே சந்தேகமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. அது நேத்து திட்டினேன். அதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிருவாங்கங்க. கடைசில பார்த்தா நம்ம தான் முட்டாள் மாரி இருப்போம். இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்ங்க. இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசணும். பேசும்போது மரியாதையா பேசணும். இவ்வளவுதான் விஷயங்க. உள்ள வச்சுக்க கூடாது. போய் வச்சுக்கிட்டாலும் கஷ்டங்க. அப்படியே ஓப்பனா பேசிட்டாலும் கஷ்டங்க. அவங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை. என்ன பண்ணணும்னா, மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த பாலிஷ்டா வெளிய கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அது ஃப்ரெண்ட் ஆகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், தெரிஞ்சவங்களாகட்டுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது, "சாரி, என்ன மன்னிச்சுருங்க." தனியா எல்லாத்துக்கும் முன்னால, "ஏய்! அப்படின்னு சொல்லாதீங்க முதல்ல. நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு மனசுக்குள்ளயே வச்சுக்கிடுங்க. இல்ல ஒரு நாள் பொங்கி டமால் டுமில்னு கத்திர்றோம். 2மே தப்பு. எப்ப சான்ஸ் கிடைக்குதோ தனியா இங்க பாருங்க, என்ன மன்னிச்சுருங்க. நேத்து இந்த மாரி நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அடுத்தவங்கள குறை சொல்லவே மாட்டேங்க. நல்லா கவனிங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா, அவங்ககிட்ட இருக்க தப்ப புரிய வைப்பேன். அது எப்படின்னு சொல்றேன். ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க தப்புங்கிற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. நீங்கள் இது செய்ததால் நான் கஷ்டப்பட்டேன். நிறுத்திக்குவேங்க. நீங்க நேத்து இந்த மாரி சொன்னீங்கல்ல, எனக்கு மனசு வலிச்சுது. இதோட நிறுத்திக்குவேனே தவிர, நீங்க சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்ப என்னாச்சு? வெளியவே வந்துருச்சு. கன்வே பண்ணிட்டோம். நம்ம ஹேப்பியா இருக்கிறோம். அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சுங்களா? இந்த மாரி டெக்னிக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் பாசிட்டிவா இருப்பேங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்ங்க. பாருங்க, என்ன தோணுதோ அத பேசனா நீங்க பாசிட்டிவ். என்ன தோணுதோ பேச முடியலன்னா நீங்க நெகட்டிவ். இப்ப நான் ஒரு கடைக்கு போறேன். கடைக்கு முன்னால ஒருத்தர் பைக்ல வந்துங்க அப்படியே நிறுத்திட்டு இறங்கி போவாருங்க. எனக்கு நமக்கு தோணுமா இல்லையா? அந்த மாரி இடம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கவே மாட்டோங்க. நானும் அடுத்த நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இங்க நிக்கிறதுக்கு பதிலா அந்த பைக் அங்க நிறுத்தலாங்க. இது இடங்க போறதுக்கு. சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிருவேங்க. முன்ன பின்ன சாரி சொல்லிருவேன் அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. சொல்லி பாருங்களேன். மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்குங்க. இப்படி இத்தன வருஷமா நடந்த எல்லா விஷயம் மண்டைக்குள்ள உள்ள இருக்குதுங்க நமக்குள்ள. கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்ல.
இதுதாங்க நெகட்டிவ். என்ன தோணுதோ பேசணும். அடுத்தது என்ன பிடிக்குதோ செய்யணுங்க. ஏங்க நம்மலாம் முதல்லங்க நமக்கு இப்ப இருக்கிற யாருக்குமே நமக்கு என்ன பிடிக்குதுன்னே தெரியலங்க. அதே ஒரு பிரச்சனைங்க. நான் ஒரே கேள்வி கேட்கிறேங்க. இப்ப நமக்கெல்லாம் சுமாரா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு 50 வயசு, 60 வயசு ஆகுங்களா? 50லிருந்து 40லிருந்து 60 ஆகுது இல்லைங்களா? கேட்கிறேன். ஒரு 25 வயசுக்கு முன்னால சந்தோஷமா இருந்தீங்களா? இல்ல ரொம்ப கடுப்பா இருந்தீங்களான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? காலேஜ் எல்லாம் படிக்கும்போது எவ்வளவு ஹேப்பியா இருந்தது தெரியுமா? ஸ்கூலுக்கு படிக்கும்போது சொல்றவங்க யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹேப்பியா இருந்தோமா? காலேஜ் படிக்கும்போது ஹேப்பியா இருந்தோமா? அ கல்யாணத்துக்கு முன்னால ஹேப்பியா இருந்தோமா? அது மறந்துட்டேன். இருந்ததா இல்லையா? இப்ப யாருமே இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, வயசு அதிகமாக அதிகமாக ஹேப்பினஸ் அதிகமாகணுமா? கம்மியாகணுமா? வயசு அதிகமாக அதிகமாக அறிவு அறிவு அதிகமாகுதா? கம்மியாகுதா? அப்ப அறிவு அதிகமானா ஹேப்பினஸ் அதிகமாகணுமா? கம்மியாகணுமா? நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்னா, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு அறிவு அதிகமாயிருச்சு, அதனால உர்ருன்னு உட்கார்ந்திருப்பேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு அறிவு இல்லைங்க சிரிச்சேன். ஸ்கூல்ல படிக்கும்போது அறிவு இல்லைங்க சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா, இது முரண்பாடா இருக்கா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, அந்த பீரியட்ல என்ன தோணுச்சோ பண்ணணுங்க. இப்ப நம்ம என்ன தோணுச்சோ பண்ணல இல்லையா? இதான் நம்ம நல்லா இல்லங்கிறேங்க. அறிவு இருக்குதுங்க. தோன்றுவதை செய்வதே கிடையாது. ஒரு ஒரு குழந்தை இருக்குங்களா, திடீர்னு பாட்டு பாடுங்க. பாடிட்டு இருக்குங்க. அது தோணுது செய்யுதுங்க. திரும்ப டான்ஸ் ஆடுங்க. நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படியே உட்கார்ந்திருப்போம். டான்ஸ் ஆட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், சிரிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோங்க. இல்ல நீங்க பெருசா ஹேப்பினஸ்க்குல்லாம் பணமெல்லாம் தேவையில்லைங்க. தோணுச்சுன்னா பாடுங்க. இவ்வளவுதாங்க. பாட்டு பாடுனா பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆடுனா டான்ஸ் ஆடுங்க. குழந்தைங்க வந்து ஒரு பார்க் கூட்டிட்டு போகும்போது நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. சின்ன சின்ன விஷயங்க. இது நம்ம யாருமே பண்றது இல்லைங்கிறேங்க. என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டும்.